வணக்கம், வெல்கம் டு நம்மோஸ் கிச்சன். இன்னைக்கு ஹெல்த்தியான கஷாயம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆனாலே கோல்டு, காஃப், ஃபீவர் ஏதாவது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த கஷாயத்தை நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இம்யூனிட்டி நல்லா பில்ட் ஆகுங்க. ஸோ இப்போ நம்ம ஹர்ப் கார்டன்லேருந்து நான் துளசி பறிச்சிட்டு இருக்கேன். இது கருந்துளசி, கிருஷ்ண துளசின்னு சொல்லுவோம். இந்த துளசி பர்பிள் கலர்ல இருக்கும். சன்ல எக்ஸ்போஸ் ஆகும்போது சப்போஸ் நம்ம வின்டர்ல உள்ள எடுத்து வச்சோம்னா கிரீனிஷா மாறிடுது. ஸோ இந்த சீட்ஸை நான் நெக்ஸ்ட் இயர்க்கு ப்ரிசர்வ் பண்றேன். ஹேண்ட் ஃபுல் ஆஃப் துளசி எடுத்திருக்கோம் கஷாயத்துக்கு. நெக்ஸ்ட் வெற்றிலை. இது பீட்டல் பிளான்ட்னு சொல்லுவோம், பேன் பிளான்ட். இது இந்தியன் வெற்றிலை. இதுல இருந்து நான் ஒரு 2-3 லீவ்ஸ் எடுத்துக்கிறேன். இதோடைய ஸ்டாக் ரெட் கலர்ல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது திப்பிலி. திப்பிலி வெத்தலை மாதிரி தான் இருக்கும், பட் இதோட ஸ்டாக் கிரீன் கலர்ல இருக்கும். அதுதான் டிஃபரன்ஸ். யூஸ்வலி நமக்கு திப்பிலி நமக்கு ஒரு ஃப்ரூட் மாதிரி பார்த்துருக்கோம். இந்த லீவ்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அடுத்து கற்பூரவள்ளி எடுக்கிறேன். கற்பூரவள்ளிங்கிறது மெக்சிகன் ஆரிகானோன்னு சொல்லிட்டு நர்சரியில் கிடைக்கும். இங்கே இதுலேருந்து ஒரு 5-6 லீவ்ஸ் எடுத்துக்கலாம். இது கிலாய். கிலாய்ங்கிறது அமிர்தவல்லி சீந்தல்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவோம். இது ஒன் ஆஃப் த ஹெல்த்தியஸ்ட் ஹெர்ப்ஸ். இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணவும், ஃப்ளூ மாதிரியான ஃபீவர் ட்ரீட் பண்ணவும் கிலாய் ஹெல்ப் பண்ணுது. இது வேப்பலை. ஸோ வேப்பம் கொழுந்து ரொம்ப நல்லது, பட் ரொம்ப கசப்பா இருக்குங்கிறதுனால நான் போடலை. ஸோ இந்த ஹெர்ப்ஸ் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வெத்தலைக்கும் திப்பிலிக்கும் உள்ள வித்தியாசம் அதோடைய ஸ்டாக் கலர். சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம கிச்சன்லேருந்து என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்றோம்னு பார்க்கலாம். 2 இன்ச்சஸ்க்கு ஆர்கானிக் ஜிஞ்சர், ஆர்கானிக் டர்மரிக். இன்கேஸ் உங்களுக்கு டர்மரிக் கிடைக்கலன்னா மஞ்சள் பவுடர் நம்ம கிச்சன்ல இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரிஃபரபிளி ஆர்கானிக். ஸோ இது கிரேட்டட் ஜிஞ்சர் அண்ட் டர்மரிக்கை அந்த லீவ்ஸ் கூட ஆட் பண்ணிட்டு இது கூட 4 cups ஆஃப் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 4 cups 2 cups குறையிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இது கூட 2 tablespoon கொரியாண்டர் சீட்ஸ், அதாவது கொத்தமல்லி வர, 1 tablespoon பெப்பர் கார்ன்ஸ், மிளகு. ஸோ இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்கணும். இது ஒரு எனக்கு ஒரு 20 to 25 minutes நல்லா கொதி வந்தது. அதுக்கப்புறம் தான் அது ஹாஃபாக ரெடியூஸ் ஆச்சு. அது ஹாஃபாக ரெடியூஸ் ஆனாதான் அந்த லீவ்ஸில், ஹெர்ப்ஸில் இருக்கிற சத்து எல்லாமே அந்த வாட்டரில் இறங்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டை போட்டு நல்லா 1/2 hour மூடி வச்சிடணும். கஷாயம் ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். இது கூட பால் ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கஷாயம் கசப்பா தான் இருக்கும். இது கூட ஹனி இல்லைன்னா நாட்டு சக்கரை, அதாவது பாம் ஜாகரி இல்லை ஜாகரி, ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்க போறோம்னு சொன்னா ஒரு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கொடுத்து பாருங்க. நம்ம பெரியவங்க 1/2 glass எடுத்துக்கலாம். இது கோல்டு, காஃப், ஃபீவர் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்மளோட இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். பிகாஸ் இது எல்லாமே ஆயுர்வேதிக் ப்ராப்பர்ட்டி உள்ள ஹெர்ப்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. ஸோ நேச்சுரலாகவே நம்ம பாடி இம்யூனை இந்த மாதிரியான ஆயுர்வேதிக் கஷாயம் மூலம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் டு நம்மோஸ் கிச்சன். Follow me in Facebook and Instagram.